ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெட்டா ஏஐ கிளாஸ். அது சம்மந்தப்பட்ட ஒரு சர்ச்சை ஒன்று வந்திருக்கு. இந்த கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. நிறைய சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ். அதாவது ஒரு மொபைல் ஃபோனில் எப்படி ஒரு ஸ்க்ரீன் இருக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம கிளாஸ் மூலமாகவே நம்ம ஸ்க்ரீன்ஸை பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இது வந்து ஒரு இப்போ சமீபத்தில் சர்ச்சையாக இருக்குது. எதனால் அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து இதோட செக்யூரிட்டி கன்சர்ன் பற்றி, ப்ரைவசி அண்ட் டேட்டா கலெக்ஷனை பற்றின ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய தனிநபர் சுதந்திரம் அதை வந்து கேள்விக்குறியாக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க. நைரோபியை சேர்ந்த சமா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் இதோட ப்ரொடக்ஷனை வந்து மெட்டா வந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நிறுவனத்தோட கான்ட்ராக்டை சமீபத்தில் மெட்டா கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து கென்யாவை சேர்ந்த பல தொழிலாளர்கள் வேலையை இழந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, யூகே, அயர்லாந்து, ஜெர்மனி, இட்டாலி இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க மெட்டாவுக்கு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக தனிநபரை படம் பிடிக்கிறது, முக்கியமாக பெண்கள், குழந்தைகளை படம் பிடிக்கிறது, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறது, அதை வச்சு யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. இது எதனால், இதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் தான் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும். பிகாஸ் ஃப்யூச்சர் வந்து ஏஐ தாண்டி ஏஆர் அண்ட் விஆர், ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டியை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அதோட ஒரு பகுதி தான் இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ். இது ஏற்கனவே வந்து ஆப்பிள்னு தயாரிச்சிருக்காங்க. அதோட அடுத்த கட்டமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா, மெட்டா வந்து ரேபேன் நிறுவனத்தோட பிரபலமான கண்ணாடி தயாரிக்கக்கூடிய கம்பெனியான ரேபேனோடு சேர்ந்து இந்த மெட்டா கிளாஸை உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப பாப்புலரான கிளாஸு. இது வந்து மார்க்கெட்டில் ரொம்ப சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த சர்ச்சையை வெடிச்சிருக்கு. இது வந்து தனிநபர் ப்ரைவசி வந்து கேள்விக்குறியாக்குது அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. உங்கள் கருத்து என்னென்னு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரியான கிளாஸ் தேவைதானா? இது ஃப்யூச்சரில் இது வந்து ப்ரைவசி வந்து கேள்விக்குறியாக்குமா, இல்லை இது வந்து கண்டினியூ தான் ஆகுமா, இல்லை மற்ற இன்டர்நெட் மாதிரி ஏஐ மாதிரி இதுவும் ஒரு நார்மலைஸ் ஆகுமா? இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இது இருக்கலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.